எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முருகனுக்காக பிரம்ம முகூர்த்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த காகித பூச்செடி இருக்குங்க. சரி போய் பூ பிடிங்கிட்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பாருங்கள், கலர் கலராக 2, 3 கலர் 4 கலர் இருக்குது. நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா டெய்லி குப்பை கொட்ட போவேன் காலையில், அங்கே பக்கத்தில் தான். அப்போ ஒரு தாத்தா வந்து டெய்லி பூ பிடிங்கிட்டு போவாருங்க. அப்போ நான் கேட்பேன், தாத்தா இந்த பூ எதுக்கு தாத்தா பிடுங்குறீங்கன்னு கேட்டேன். சாமிக்கு தான்ப்பா அப்படின்னு சொன்னாருங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது சாமிக்கு வைப்பாங்கன்னு. அழகுக்கு தான் வச்சுருக்காங்க. நிறைய வீட்டில் அழகுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா, நான் விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் போவேன். அப்போ போகும்போது சாமிக்கு பிடிங்கிட்டு போவேன். அப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக நான் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக பிடிங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கு, பார்க்க கலர் கலராக இருந்துச்சு. வச்சு சாமி கும்பிடவும் நல்லா இருக்குங்க. அதுக்கு பேர் காகித பூவுன்னு சொல்லுவாங்க. காகித பூவுலேயே அடுக்கடுக்காக இருக்குது. பார்க்க பெரிய பெரிய பூவாகவும் நல்லா இருந்துச்சு. சாமிக்கு வச்சு அழகு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பிடுங்கி சாமிக்கு வைங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோவில் இருக்கிற பழைய பூ எல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக வச்சு ஸ்டூலில் பழைய கோலம் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டு வெற்றிலையில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவால் நல்லா அலங்காரம் பண்ணி விளக்குல நெய் பஞ்சுத்திரி போட்டு நல்லா சிறப்பாக விளக்கேற்றியாச்சுங்க. முருகருக்காக வெற்றிலை தீபம் ஃபஸ்ட் டைமாக ஏற்றுறேன். அதுவும் யூடியூப்பை பார்த்து தான். இதுக்கு முன்னாடி நான் ஏற்றலை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது சிறப்புன்னு சொன்னாங்க. என் பசங்களுக்காக தான் நான் வெற்றிலை தீபம் 21 நாள் தொடர்ந்து ஏற்றலாம்னு ஏற்றிக்கிட்டு இருக்கேங்க. நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. குழந்தைகளோட பிள்ளைகளோட படிப்புக்காக மெயினாக ஏற்றலாம். குடும்ப ஒற்றுமை, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா சிறப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு ஏற்றுனீங்கன்னா முருகர் வந்து கைவிட மாட்டார். அவரை நம்பினீங்கன்னா என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க. எங்களுக்கு நிறைய நல்லது நடத்திக்கிட்டு தான் இருக்கார். அது ஒரு நாள் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து சரி சூப்பு வைக்கலாமேன்னு மாமா எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த கருவேப்பிலை தண்டு, அந்த குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அது கொத்தமல்லி தழை வேர், இது எல்லாமே முதல் நாள் காய் வாங்கிட்டு வந்தது. அது எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதைத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பாத்து கழுவிட்டு சூப்பு வைக்க போகிறோம். கொஞ்சமாக அந்த தண்டு கீரையும் சேர்த்து கொஞ்சம் பருப்பு இது எல்லாமே போட்டு சூப்பு வச்சு குடித்தோம்னா நமக்கு நார்ச்சத்து இது எல்லாமே கிடைக்கும். வேர்லேயுமே நமக்கு சத்துக்கள் இருக்குது கொத்தமல்லி தழையோட வேரில். அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கொத்தமல்லி தழை புதினா வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. நல்லாவே இல்லை. அதை போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு பொருள் பார்க்கும்போதே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிடும். நல்லா இல்லைன்னா மறுநாள் போய் வாங்கிட்டு போகிறது. அன்றைக்கே வாங்கணுமா என்ன? காசு போட்டு வாங்குறது இப்படி தாங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாரெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? என்ன சொன்னாலும் கேட்குறதே இல்லை. அவங்க சௌகரியத்துக்கு தான் இருக்கிறது. முக்கால்வாசி கழிவாயிருச்சு அந்த கொத்தமல்லி தழை, அந்த புதினா தழை, இது எல்லாமே. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? 20 ரூபா பொருள் மொத்தத்துக்கு 5 ரூபா பொருள் தான் இருக்கும். 15 ரூபா பொருள் வேஸ்ட் ஆயிடுச்சு. காசு போட்டு வாங்கி வீணடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லதாக பார்த்து அந்த வேர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். அதைத்தான் இப்போ போட்டு சூப்பு வச்சுக்கிட்டு இருக்கேங்க. என்ன பண்ண, நம்ம அப்படி தான் ஒவ்வொன்றும் பொம்பளையே பார்த்து பார்த்து ஒன்று செய்ய வேண்டியது. ஆம்பளையே இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு வர வேண்டியது தான். பொம்பளை என்னதான் மிச்சம் பண்ணி கஞ்சத்தனமாக இருந்தாலும் இந்த ஆம்பளையே அப்படியே ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. சொன்னால் அங்கே இருக்கிறது தானே நம்ம வாங்கிட்டு வர முடியும். நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சு நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னுவார். நக்கலாக பேசுவார். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சு வாங்குகிறோமோ எங்கே வெளியில் கடையில் வாங்குகிறோமோ அங்கே இருக்கிறத வாங்கினாலும் நல்லா இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா பேசாமல் வந்துடணும். அதை சொன்னாலும் அது நக்கலாக இதாக பேசுவார். இப்படித்தாங்க நம்மளை எதுவுமே பேச விட மாட்டாங்க. வாங்கி கொடுக்குறத நம்ம சமைக்கணும். வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இப்படி தான் போய்கிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பை கொடுத்துட்டு எங்கள் மாமா கிளம்பிடுவார். காலையில் நேரத்துலேயே இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம். என்னம்மா இந்த வீடியோ தவிர வேறு வீடியோவே போட மாட்டியாம்மா, டெய்லி இதே போட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் நினைக்கலாம். நான் வேலை செய்கிறத தானே போட முடியும். என்னோடய வேலையே இதுதான். வீட்டிலேருந்து சமைக்கிறது, வீடு துடைக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, பசங்களை பார்க்குறது, இதுதான் என் வேலை. வேறு வேலை என்ன? வேலைக்கா போகிறேன் நான் தோட்டத்துக்கு? ஊரில் போனால் கூட காட்டுக்கு அங்கங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எங்கள் அப்பா தாத்தாலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு முடியல விவசாயமெல்லாம். இப்போ நாங்கள் பார்க்கல வெளியூரில் இருக்கிறனால.
அவங்கவங்க எல்லாம் சித்தி இவங்க பார்க்குறாங்க. அப்புறம் வெளியில மாமாவங்களுக்கு இருக்கோம். எங்க அப்பா அவங்க எல்லாரும் தோட்டம், காடுன்னு ஆளுக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயமே இப்போ பண்ண முடியல. பின்னாடி பார்க்கலாம். எங்க மாமா ரிட்டயர் ஆனதுக்கப்புறமா வயசான காலத்தில போய் என்ன பண்ண போறோம்ன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு மரக்கன்றுகள் தாங்க போட்டு விடணும். ஃபர்ஸ்ட்டு பிள்ளைகள படிப்ப பார்க்கணும். படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விவசாயத்தில் இறங்கலாம். என் பையனுமே சொல்லிகிட்டு இருக்கான். பெரியவனுக்கு இந்த விவசாயத்தில் ஆர்வம் இருக்கு. அதை செய்யணுமா, இதை செய்யணுமான்னு சொல்லிட்டு தான் இருக்கான். நான் வேலைக்கு போகிறேன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒன்றுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லை. ஆனால் வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கங்க. சம்பளமும் பார்த்தீங்கன்னா, விவசாயம் இந்த கூலி வேலைக்கு வர்றவங்க கூட ஒரு நாளைக்கு டீ, வடை, காப்பி அது இதுன்னு வாங்கி கொடுக்குறோம். சரி அதுக்கு தகுந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பெரிய கஷ்டமா இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா அவங்களாம் இப்போ விவசாயம் முருங்கை தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வேலைக்கு அந்த களை வெட்ட, அந்த முருங்கைக்காய் பிடுங்க, இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப மனசு சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கிடைச்சாலும் அந்த டயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களாங்க. இப்படியெல்லாம் சம்சாரிகளுக்கு இருந்தால் கூலிக்காரவங்க தான் இப்போ நல்லா பொழைக்கிறாங்க. சம்சாரியை விட வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அந்த டயத்துக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வந்துருவாங்க. சம்சாரிக்கு தான் லாபம்னாலும் நஷ்டம்னாலும் எல்லாம் சமாளிக்கிறது அவங்க தானே. முன்ன இருந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. இப்போ போட்டி உலகம் ஆயிடுச்சு. போட்டி பொறாமை இவங்களுக்கு நம்ம செய்கிறதா அப்படின்னு. இந்த சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க. ஆனால் உள்ளூரில் இந்த சொந்தக்காரங்களுக்கு வரமாட்டாங்க. இவங்களுக்கு போய் நம்ம செஞ்சு இவங்கள முன்னேற்றி விட்றதா அப்படின்னு. பாருங்க எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு. அப்படிதாங்க உலகம் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ மதியம் சமையல் ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியை அந்த பருப்பு சாம்பார் வைக்கலாமேன்னு ஊற்றி விட்டுருக்கேன். அது கொஞ்சம் ஊறுனா சீக்கிரமாக வேலை முடியும். கேஸும் நம்ம மிச்சப்படுத்தலாம். அதுக்காக தாங்க. நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியை ஊற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேஸு கொஞ்சம் மிச்சமாகுது. நமக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது அவசரத்துக்கெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஒரு 50 நாளைக்கு வர்றது 60 நாளைக்கு கூட கேஸ் வருங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ காய், பருப்பு இந்த மசாலா எல்லாம் கலக்கி ஒன்றா நான் சாம்பார் குக்கரில் எப்பயுமே குக்கரில் தான் சாம்பார் வச்சிடுறது. ஆனால் இப்போ சுடுதண்ணி அந்த பருப்பில் ஊற்றி நம்ம ஊற வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ காய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கும்போது ஊற்றலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடுமேன்னு நான் பச்சை தண்ணி ஊற்றினேன் காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா. சரி அது லேசாக கொதி வரவும் நம்ம மூடி வச்சு விட்டுறலாம். இப்போ கீரையை கழுவி கீரை பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். அரைக்கீரை பொரியல். 2 நாள் சூப்பு வச்சாச்சு அந்த அரைக்கீரையில் 2 நேரம். 2 நேரம் சூப்பு இல்லை, ஒரு நேரத்துக்கு சூப்பு கொஞ்சம் எடுத்தேன். முதல் நாள் கொஞ்சம் அரைக்கீரை பொரியல் மாமாவுக்கு மட்டும் வச்சேன். மறுநாள் பார்த்திங்கன்னா, அந்த ஃபுல்லாக அதை வச்சு விட்டுறலாமேன்னு அதை கழுவி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சாப்பாடு வைக்க போகிறேன். 2 பேருக்கு அளவாக தாங்க சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் வச்சுருக்கேன் சாப்பாடு. அதுலேயுமே சுடுதண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு நம்ம மூடி வச்சோம்னா சீக்கிரமாக சாப்பாடு வெந்துடும். விசில் வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக இருக்குது சாப்பாடு. நம்ம ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். நம்ம ஊற வச்சு நம்ம சுடுதண்ணியை ஊற்றினோம்னா இன்னும் இதை காட்டி சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சாச்சுங்க. சாப்பாடும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ கீரை தாளித்து விட்டுறலாம். அரைக்கீரையை இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் போய்கிட்டு இருக்கும். இந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டு 10 ரூபா, கிணத்து கடவுல 20 ரூபா, 25 ரூபா இந்த மாதிரி ரேட்டுங்க. இதே கட்டு தான் ஒரு கட்டு. எப்படின்னு பாருங்கள், ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போய்கிட்டுருக்கு. ஆனால் சம்சாரிக்கிட்ட வாங்குறது 5 ரூபாக்குள்ளே தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டு. அந்த ரேட் கூட வாங்குறாங்களா என்னான்னு தெரியல. அப்படி தான் போய்கிட்டுருக்கு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் 2 நேரத்துக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு தோசை, இட்லி ஏதாவது ஊற்றினோம்னா நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் இல்லையா, அதனால் 2 பேருக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிங்கன்னா மிச்சமே விழுகாதுங்க. அளவாக இருக்கும். ரசமும் பார்த்திங்கன்னா நான் அளவாக வச்சு அப்பப்போ அப்படி காலி பண்ணிடுவேன். மிச்சம் இருந்துச்சுன்னா மறுநாள் நான் ஊற்றி சாப்பிட்டுக்கிருவேன். வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க இந்த மாதிரி தாங்க எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். எங்கள் அண்ணன் பொண்டாட்டி சொல்லுவாங்க, ஊர்லேருந்து ஒரு நாள் வந்திருந்தாங்க கம்பத்துலேருந்து. அப்போ நான் அளவாக அந்த ரசம், குழம்பு எல்லாமே அளவளவாக வச்சுருந்தேன்னா, அப்போ பார்த்துட்டு, இப்படி தான் நீ அளவாக வைக்கிற, நாங்களும் தான் 2 பேர் இருக்கோம், எனக்கு அளவாக வைக்கவே தெரியல, என் மக பெரியா சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நான் சமைக்கிறத பார்த்துட்டு அவங்களும் இப்போ அளவாக வச்சு பழகிட்டாங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. என்னை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி.
பரவாயில்ல நம்மளை பார்த்தும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு சாப்பாடு போய் கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இருக்கிற சாப்பாடை கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே விளக்கலாம்னு. இது வந்து எனக்குங்க 2 பேத்துக்கு அளவாக தான் வச்சேன். போதும் நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு. இல்லைன்னா நான் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வச்சு விட்டு நான் நைட் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். சரி இருக்கட்டும் நம்ம அளவாகவே வச்சு சாப்பிட்டுக்கறலாம். எங்கள் மாமா சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார், பழச பழச சாப்பிடாத அப்படின்னு. அதனால் அளவாக வச்சாச்சுங்க. அதான் நான் இருக்கிற மிச்சம் மீதி குழம்பு எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பாட்டுக்கு மீறி அளவுக்கு மீறி இருந்தால் கூட அதை ஊற்றி அப்படியே சாப்பிட்ருவேன். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி தாங்க செய்வேன். அதை எல்லாமே அவங்க நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மிச்சம் மீதியை சாப்பிட்டே நீ உடம்ப பார்த்துக்கிறவ போல இருக்கு, நீ உட்காந்தே சாப்பிட மாட்டேங்கிறியே அப்படின்னு இந்த மாதிரிக்கு அப்படியே மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வலிச்சு போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கிற பொம்பளைகளுக்கு அதுதாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொம்பளையே அந்த மாதிரி தான் செய்வாங்க. குடும்பத் தலைவிகள் வந்து வீட்டில் இருக்கிற மிச்சம் மீதியை தான் சாப்பிடுவாங்க பாருங்க. தட்டில் போட்டு உட்காந்து பொறுமையாக ஆற அமர சாப்பிட்ற பழக்கமே ஒரு சிலர் பொறுமையாக சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறத வலிச்சு போட்டு சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் தொடச்சி கழுவி போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் ரசமாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஊற்றி அடிச்சிருவேன். வேஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம எல்லாமே காசு போட்டு வாங்குகிறோம், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு என் பசங்களுமே என்ன திட்டுவாங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னங்க தெரியும் நம்ம படுற பாடு. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறதேவும். அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படியே சாப்பிட்ருவேன். எங்கள் அண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்டாட்டி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் மகக்கிட்ட சொல்லுமா, அத்தை 10 தான் நான் இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பிள்ளை அதானே உனக்கு வராதே அப்படின்னு சொல்லுச்சு அந்த பிள்ளை. அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஒரு சிலர் மாற்ற மாட்டாங்க. அப்படியேவும் கை பழகிரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு செய்வேன், அளவாக கம்மியாக செய்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி அப்படியே என்னை மாற்றிக்கிறதுங்க. அந்த மாதிரி தான் பசங்க இருக்கும்போது 4 பேருக்கு தகுந்த மாதிரி, இப்போ 2 பேருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதான். நானும் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டு படுப்படியெல்லாம் தொடச்சி எல்லாம் விளக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமேவும் அந்த அடுப்புக்கு அந்த ஸ்டாண்டை போட்டு விட்டு அந்த வளையத்தை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு எல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. இதுதான் என்னோடய வேலைகள். நான் என்ன பேசினேன் ஏது பேசினேன்னு எனக்கே தெரியல. வீடியோவுக்கும் நான் பேசுனதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இருந்தாலும் ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க நான் என்ன பேசுகிறேன்னு. என்னோடய வேலைகள் இது தான் இன்றைக்கி. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட். பாய். நன்றி, வணக்கம்.